தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, நான் வச்சிருந்த பீன்ஸ் செடிகள் காய்கள் வந்திருக்கு. ஸோ அதுதான் நான் உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது கடையிலிருந்து வாங்கிட்டு வரக்கூடிய அந்த பீன்ஸ் பயன்படுத்தி அதில் இருக்கக்கூடிய அந்த விதைகள் வச்சு தான் நம்ம இந்த செடி வளர்த்துருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதே மாதிரி பல வகையான கார்டனிங் வீடியோஸ் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அது எல்லாமே நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு கார்டனிங் மரம் செடி வளர்ப்பு அப்படின்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இருக்கும். தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். இப்போ இந்த செடி நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பூக்கள் எல்லாமே ஒரு மாதிரி ஒரு பிங்க் கலர் கலந்தது மாதிரி தான் நமக்கு வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் வேற ஒரு வெரைட்டி இருக்குது. அதில் பூக்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு செடி தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஏற்கனவே வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த க்ரோ பேக்கில் கடைசி எனக்கு ஒரு செடி தான் மிச்சமாக வந்துச்சு. ஸோ அந்த ஒரே ஒரு செடியில் பூக்கள் காய்கள் அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த பீன்ஸ் பார்த்தீங்கன்னா இது படர்ந்து வளரக்கூடிய தன்மையுடையது. இன்னொரு வெரைட்டி இருக்குது. அது பார்த்தீங்கன்னா சின்ன செடியாக தான் இருக்கும். அதுலேயே நமக்கு நிறைய காய்கள் கிடைக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. நமக்கு ஏதாவது ஒரு குச்சி ஏதாவது சப்போர்ட்டுக்கு நம்ம வச்சு கொடுக்கணும். இல்லைனா கயிறு அந்த மாதிரி ஏதாவது கட்டி விடணும். அப்போ தான் அதில் ஈஸியாக அது படர்ந்து வளர்ந்து நிறைய பூக்கள் காய்கள் எல்லாமே நமக்கு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னுமே இதில் பூக்கள் திரும்பவும் நிறைய வந்துக்கிட்டு தான் இருக்குது. காய்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில காய்கள் நல்ல முதிர்ச்சி அடைஞ்சிடுச்சு. அதாவது நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம் அந்த அளவுக்கு வந்துடுச்சு. ஒரு சில காய்கள் பார்த்தீங்கன்னா இனிமே கொஞ்சம் பிஞ்சு காய்களாக தான் இருக்குது. நமக்கு திரும்பவும் நிறைய காய்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த செடி வச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70லிருந்து 71 நாட்கள் ஆகுது. அதுக்குள்ளாடியே நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம் அந்த அளவுக்கு வந்துடுச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளில் இந்த மாதிரி நம்ம காய்கறி செடிகள் எல்லாம் வைக்கும்போது முடிஞ்சவரை நம்ம இந்த கடையிலேருந்து வாங்கக்கூடிய அந்த ஆர்டிஃபிஷியல் அந்த மாதிரி உரங்கள் நம்ம போடாமல் நேச்சுரலான உரங்கள் இயற்கையான உரங்கள் நம்ம போட்டு வளர்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த காய்கறிகள் நம்ம தான் சாப்பிட போகிறோம். ஸோ நம்ம உடலுக்குமே அது ரொம்ப நல்லதாக இருக்கும். இந்த செடியை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நான் இதில் எந்த ஒரு கடையிலேருந்து வாங்கின உரங்கள் எதுவுமே நான் போடலை. நான் வீட்டில் இருந்து நம்ம போடக்கூடிய உரங்கள் தான் நான் போட்டிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா சாதாரண செடிகள் இலைகள் எல்லாம் மக்கி எல்லாம் போகும்ல, அது மாதிரி நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் முதல்ல வைக்கும் போதே இந்த சாம்பல் எல்லாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் போட்டு தான் இந்த செடியில் நான் வச்சுருந்தேன். ஸோ அதில் தான் இந்த செடியில் காய்கள் நமக்கு வந்திருக்கு. மற்றபடி எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலான உரங்கள் எதுவுமே நான் போடலை. ஸோ கட்டாயமாக நீங்களும் உங்களோட வீட்டில் இந்த மாதிரி பீன்ஸ் செடியெல்லாம் வளர்த்து அதுலேருந்து காய்கள் வச்சு சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.